ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: அரசுப் பணியை மக்களுக்கு சேவை செய்வதற்கான வாய்ப்பாக கருத வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இளைஞர்களின் எதிர்காலத்தை வளமாக்க தொலைநோக்கு பார்வையுடன் திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்திய கடற்படையின் INS இம்பால் நவீன போர்க்கப்பலை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று நாட்டுக்கு அர்ப்பணித்தார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். புரோ கபடி லீக் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் புனே அணி பாட்னா அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். அரசுப் பணியை மக்களுக்கு சேவை செய்வதற்கான வாய்ப்பாக கருத வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று இந்திய தணிக்கைத்துறை, வருவாய்த்துறை மற்றும் புள்ளியியல் துறையில் புதிதாக சேர்ந்துள்ள அதிகாரிகள் இடையே உரையாற்றிய அவர், அரசு நிர்வாக கட்டமைப்பில் உயர் பதவியை வகிக்கும் அதிகாரிகள் தங்களுக்கு கிடைத்துள்ள வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சிக்கான பாதையில் புதுமையான சிந்தனையுடன் தங்களது பங்களிப்பை வழங்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். அரசின் உயர் அதிகாரிகள் எடுக்கும் முடிவுகளும் அவர்களின் செயல்பாடுகளும் மக்களின் வாழ்க்கையோடு தொடர்புடையவை என்பதை கருத்தில் கொண்டு மிகுந்த பொறுப்புடன் கடமையாற்ற வேண்டும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு பணியில் சேர்ந்த புதிய அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார். லட்சியமிக்க இந்தியாவை உருவாக்க நாட்டு மக்கள் துடிப்புடன் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வீர சிரார் தினத்தையொட்டி புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், நாட்டின் இளைஞர்கள் ஆற்றல் மிக்கவர்களாக திகழ்வதாக கூறினார். அடுத்த 25 ஆண்டுகளில் இளைஞர்களுக்கு பெரிய அளவில் வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இளைஞர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தெளிவான தொலைநோக்கு பார்வையுடன் கொள்கையை உருவாக்கி செயல் திட்டத்தை அரசு வகுத்துள்ளதாகவும் அவர் கூறினார். சிறாரின் இளம் வயதை கருத்தில் கொண்டு அவர்களின் வீரத்தை குறைத்து மதிப்பிட முடியாது என்று குறிப்பிட்ட பிரதமர், அமெரிக்கா, பிரிட்டன், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், ஆஸ்திரேலியா, கிரீஸ் போன்ற நாடுகளிலும் இந்தியாவின் சார்பில் வீர சிறார் தினம் கொண்டாடப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். இந்திய மண்ணில் பிறந்த நமது மூதாதையர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டு வன்முறைகளால் ஒடுக்கப்பட்ட போதும் தன்மானத்துடன் போராடி தியாகம் செய்த நிகழ்வுகளை மறக்க முடியாது என்றும் பிரதமர் கூறினார். சிறு வயதிலேயே அவர்கள் பெரிய தியாகங்களை செய்து நாட்டை காப்பாற்றிய வரலாற்றையும் மறக்க முடியாது என்று அவர் தெரிவித்தார். இந்தியாவின் இளைஞர்களுக்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளன என்பதை ஒட்டுமொத்த உலகமும் ஏற்றுக்கொண்டிருப்பதாக கூறிய பிரதமர், உலகளாவிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதிலும் இந்தியா முன்னோடியாக திகழ்கிறது என்றார். பொருளாதாரம், அறிவியல், ஆராய்ச்சி மற்றும் விளையாட்டுத் துறைகளிலும் ராஜ்ய உறவுகளிலும் இந்தியா முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறினார். இளைஞர்கள் தங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் அப்போதுதான் தங்களின் இலக்குகளை எட்ட முடியும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். சீக்கிய மதகுருவான குரு கோபிந்த் சிங்கின் இளம் வாரிசுகளான சாஹிப்சா தாஸ் பாபா, ஃபேட்டே சிங் ஆகியோரின் தியாகத்தை போற்றும் வகையில் இந்நாள் வீர சிறார் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்திய கடற்படையின் INS இம்பால் நவீன போர்க்கப்பலை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று நாட்டுக்கு அர்ப்பணித்து வைத்தார். மும்பை கடற்படை தளத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், நாட்டின் கடல்சார் பாதுகாப்பு மேலும் வலுப்படுத்தப்பட்டிருப்பதன் அடையாளமாக INS இம்பால் திகழ்கிறது என்றார். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பதில் இந்தியா முனைப்புடன் செயலாற்றி வருகிறது என்றும் அவர் கூறினார். கிம் புளூட்டோ மற்றும் சாய்பாபா வர்த்தக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்களை கண்டுபிடித்து உரிய தண்டனை அளிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். இந்தியாவை பொறுத்தமட்டில் இதுபோன்ற தாக்குதல்களை தடுப்பதற்கான நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக அவர் கூறினார். கடற்படையில் கண்காணிப்பை மேலும் தீவிரப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், அவர்களை படிக்க வைப்போம் என்பதை குறிக்கோளாக கொள்ளாமல் லட்சிய இலக்காக கொள்ள வேண்டும் என்று மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற வீர சிறார்கள் தினத்தில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர், ஏராளமான திறமைகளுடன் உள்ள குழந்தைகள் மன உறுதியோடும் தெளிவான சிந்தனையுடனும் நாட்டிற்காக பாடுபட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. यही समय है, सही समय है. இதுதான் வேளை, சரியான வேளை. ஒவ்வொரு தேசத்தின் வளர்ச்சி பயணத்தின் போதும் தேசம் முன்வந்து புதிய
உறுதிப்பாடுகளோடு முன்னேற்ற பாதையிலே பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேளையும் பிறக்கும். புதிய பாரதத்தின் துவக்கத்தின் இது அமுத காலம். இதுவே கோடானு கோடி நாட்டு மக்களுடைய உறுதிப்பாடாகும். அமுத காலம் 25 ஆண்டுகளுக்கு ஆனது. ஆனால் நாம் நம்முடைய லட்சியங்களை அடைவதற்காக இப்போதிலிருந்தே முனைப்புடன் செயல்பட வேண்டும். भारत को गढ़ने का यही समय है. நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையில் கலந்து கொண்ட மத்திய அரசின் நலத்திட்ட பயனாளிகளிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை காணொலி வாயிலாக உரையாடுகிறார். இந்நிகழ்ச்சியில் நாடு முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான பயனாளிகள் கலந்து கொள்கின்றனர். இந்த காணொலி கலந்துரையாடலில் மத்திய அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஆகியோரும் பங்கேற்க உள்ளனர். நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை மத்திய அரசின் முன்னோடி திட்டங்களை பயனாளிகளுக்கு திட்டமிட்டபடி கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நோக்கில் கடந்த மாதம் 15ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் நடத்தப்பட்டு வருகிறது. நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு விடுபட்ட பயனாளிகளுக்கு திட்டங்கள் சென்றடைவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த யாத்திரை நடத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக காஞ்சிபுரம் மாவட்டம் புத்தகரம் கிராமத்தில் நடைபெற்ற யாத்திரை நிகழ்ச்சியில் மத்திய அரசின் நலத்திட்டங்கள் குறித்து அதிகாரிகள் மக்களிடம் எடுத்துரைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் மத்திய அரசு திட்டங்கள் மூலம் பயனடைந்ததாக பயனாளி தெரிவித்தார். சிங்காடிவாக்கம் போஸ்ட், வாலாஜாபாத் வட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், புத்தகர கிராமத்துல இருந்து. என் பேர் சுதாலட்சுமி. எங்க ஊருக்கு உஜ்வாலா திட்டத்துல இருந்து என்னென்ன கிடைக்குதுன்றத ஜனங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு சொன்னாங்க. செல்லும் மகள் திட்டம் தெரியாம இருந்து சொல்லி கொடுத்தாங்க. அது பயனுள்ளதா இருந்தது. தெரிஞ்சதை சொல்லி எல்லாரும் வாங்கிக்க சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. தூத்துக்குடி மாவட்டத்தில் பெருமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று பார்வையிட்டார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் மழை பாதிப்புகள், மீட்பு நடவடிக்கைகள் உள்ளிட்டவை குறித்து அவர் ஆய்வு செய்தார். இக்கூட்டத்தில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன், மாநில அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு, தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி ஆகியோரும் கலந்து கொண்டனர். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சிறப்பு மருத்துவ முகாம்களையும் அவர் பார்வையிட்டார். மாவட்ட நிர்வாகம் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிவாரணப் பணிகள் குறித்தும் அவர் ஆய்வு செய்தார். கனமழையின் போது பெரிய அளவில் உடைப்பு ஏற்பட்ட கோரம்பள்ளம் ஏரியையும் அதனால் தூத்துக்குடி திருநெல்வேலி சாலையில் ஏற்பட்ட பாதிப்பு குறித்தும் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆய்வு செய்தார். முரப்பநாடு பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களிடம் குறைகளை அமைச்சர் கேட்டறிந்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வழிகாட்டுதலால் ஜம்மு காஷ்மீரில் பெரிய அளவில் மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லி வந்திருந்த ஜம்மு காஷ்மீர் பகுதியைச் சேர்ந்த 250க்கும் மேற்பட்ட பள்ளி குழந்தைகளிடையே உரையாற்றிய அவர், ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற முழக்கத்தின் அடிப்படையில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் மாணவ மாணவியரை பாராட்டுவதாக தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் பாதுகாப்பை வலுப்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட 23 தீர்மானங்கள் இன்று நடைபெற்ற அஇஅதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளன. கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சென்னையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தமிழகத்தில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. புரோ கபடி லீக் போட்டியில் புனே அணி இன்று பாட்னா அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி சென்னையில் இரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன் வரை 7 விக்கெட் இழப்பிற்கு 187 ரன் எடுத்துள்ளது. செஞ்சுரியனில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்கா முதலில் பந்து வீச தீர்மானித்தது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் ஒடிசா அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசுப் பணியை மக்களுக்கு சேவை செய்வதற்கான வாய்ப்பாக கருத வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இளைஞர்களின் எதிர்காலத்தை வளமாக்க தொலைநோக்கு பார்வையுடன் திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்திய கடற்படையின் INS இம்பால் நவீன போர்க்கப்பலை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று நாட்டுக்கு அர்ப்பணித்தார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். புரோ கபடி லீக் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் புனே அணி பாட்னா அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.